அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானிக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுவதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக மூத்த தலைவர் அத்வானிக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுவதாக தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜக மூத்த தலைவர் அத்வானிக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுவதாக தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரங்கள். பாஜகவினுடைய மூத்த தலைவரும் இந்தியாவினுடைய முன்னாள் உள்துறை அமைச்சர், நாட்டினுடைய முன்னாள் துணை பிரதமர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்த எல்.கே. அத்வானி எனப்படும் லால் கிருஷ்ண அத்வானிக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நாம் வாழும் காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி என்றும் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அவர் பல்வேறு விஷயங்களை செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அவர் ஒரு சாதாரண விளிம்பு நிலையில் இருந்து நாட்டினுடைய துணை பிரதமர் உள்ளிட்ட பதவிகளுக்கு அவர் வகித்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார். மேலும் உள்துறை அமைச்சர், தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர், பல்வேறு பொறுப்புகளையும் அவர் வகித்திருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். பாஜகவை நிறுவியவர்களில் ஒருவராக அத்வானி இருந்திருக்கிறார். அதன் பின்னர் பல்வேறு பொறுப்புகளையும் வகித்திருக்கிறார். பாஜகவை இந்த பெரிய அளவிற்கு வளர்த்து விட்டதில் அத்வானியினுடைய பங்கும் மிக பெரியதாக இருக்கிறது. அத்வானியை பொறுத்தவரைக்கும் அவர் நவம்பர் 8ஆம் தேதி 1927ஆம் பிறந்திருக்கிறார். இந்தியாவின் 7வது துணை பிரதமராகவும் அவர் இருந்திருக்கிறார். 2002 முதல் 2004 வரை பாரதிய ஜனதாவை தொடங்கியவர்களில் மிகவும் முக்கியமானவர். அதே போல இவரினுடைய இந்த கரசேவை மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே போல நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக 6 வருடங்கள் 1998 இருந்து 2004 வரை இருந்திருக்கிறார். அதே போல மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவராக நீண்ட நாட்கள் பதவி வகித்தவர் என்ற பெருமையையும் அவர் வகித்திருக்கிறார். தற்பொழுது தேர்தல் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று இருக்கக்கூடிய அத்வானிக்கு நாட்டினுடைய மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பீகாரினுடைய முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கு அண்மையில் பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது எல்.கே. அத்வானிக்கும் தற்பொழுது இந்த விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.